ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். டிராகன் படத்தை இயக்குன பிளாக் பஸ்டர் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் ரீசெண்ட் இன்டர்வியூல தளபதியை பத்தி பேசியிருக்காரு. அதாவது ஓமை கடவுளே படம் ரிலீஸ்க்கு அப்புறம் மகேஷ் பாபு அவர்கள் ஓமை கடவுளே படம் பார்த்துட்டு பயங்கரமா பாராட்டி ஏதாவது கதை ரெடி பண்ணுங்க, சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அண்ட் ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸுமே நீங்க யார வேணா வச்சு கதை ரெடி பண்ணீங்க, அதை நாங்க ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அந்த டைம்ல தளபதிக்கு ஒரு கதை, மகேஷ் பாபுக்கு ஒரு கதை எழுதுனேன். பட் அந்த டைம்ல தளபதியை எனக்கு எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியல. தென் சில காரணங்களால அது நடக்காம அப்படியே போயிடுச்சு. அண்ட் நீங்க யாரோட ஃபேன் அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு தளபதியை ரொம்ப பிடிக்கும், நீங்க ரஜினி சாரை பத்தி கேட்டீங்கன்னா பிளட்லியே ரஜினி சாரை எல்லாருக்கும் பிடிக்கும். பட் டீனேஜ்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாருக்குமே தளபதியை பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு தளபதி ஃபேன் தான். அவரு கூட படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி பாலிடிக்ஸ்க்கு போயிட்டதா அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. பட் அரசியலுக்கு போயிட்டாருன்றதுனால நமக்கு பிடிச்சது மாறாது. ஸோ எப்படியும் தளபதி ஃபேவரட் தான். அண்ட் தளபதிக்கு எழுதின கதை என்ன மாதிரியான ஜேர்னர்னு கேட்டதுக்கு அது சூப்பரான லவ் ஆக்ஷன் டிராமான்னு சொல்லலாம். பட் ரொம்ப டீப்பா அதை ரிவீல் பண்ண விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் ஓமை கடவுளே படத்துக்கு அப்புறம் ரெண்டாவது கதையை தளபதிக்காக தான் எழுதியிருக்காரு. அண்ட் அஸ்வந்த் மாரிமுத்து அவர்கள் ரொம்ப கான்பிடென்டான பர்சன் தான். டிராகன் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே அவரு கொடுத்த இன்டர்வியூஸ்லாம் நம்ம பார்த்தோம். நிறைய பேர் அவரு ரொம்ப திமிரா இருக்காருன்னு சொல்லிட்டு திட்டினாங்க. ஸோ தளபதி மட்டும் தொடர்ந்து படங்கள் பண்ணா அடுத்து 2-3 படங்கள்ல இவரும் ஒரு இயக்குனரா இருந்திருப்பாரு. அட்லீஸ்ட் 2026 எலெக்ஷனுக்கு அப்புறமாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்காம இருக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.